வருஷத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இன்றைக்கி தலைப்பு பரிசுத்த ஆவியை குறித்து நான் உங்களுக்கு பேச போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ முக்கியமானவர். அதனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது தெரியும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியமானவர். இப்போ வேதத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் தேவனை குறித்து வேதத்தில் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றும் வெவ்வேறு நபர்கள். வேதத்தில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நபர்கள். அப்போ அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய கிரிகை இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயல்களும் செய்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தங்கும்போது சில கிரியை செய்கிறாங்க, சில வேலையை செய்கிறாங்க. அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம், அல்ல தேவன் ஒரு நாட்டுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். அது பரிசுத்த ஆவியானவரால் சேவைப்படுது. அவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்கிறாரு, செஞ்சுட்டு அப்புறம் போயிடுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களுக்குள்ளே தங்கிட்டார்னா போக மாட்டார். தங்கி தேவ சித்தத்தை செயல்படுத்துகிறார். அப்போ தேவ சித்தத்தை செயல்படுத்துகிறாருன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வேதம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ, பழைய ஏற்பாட்டில் வேதம் என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ, அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எழுதியிருக்கிற காரியத்தை ஆவியானவர் மனுஷன் மேலே தங்கி செய்கிறாரு. அந்த கிரியை செஞ்சுட்டு தங்க மாட்டார், மனுஷன் மேலே செஞ்சுட்டு போயிடார். அப்போ அது புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ளே வாசம் பண்ணி கடைசி மட்டும் 2-3 நிறையா, அதாவது சில பழைய ஏற்பாட்டில் செய்யக்கூடாத புதிய ஏற்பாட்டில் தேவன் செய்கிறார். அப்போ இன்றைக்கி அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே தங்கும்போது அதை என்ன செய்கிறாருன்னா, பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் அந்த மனுஷனோ அந்த பொருளோ பிரித்தெடுக்கப்படுது. அப்போ அதுக்கு வார்த்தை என்ன சொல்றதுன்னா, ஒரு அபிஷேகம். புதிய ஏற்பாட்டிலே அந்த அபிஷேகம் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த அபிஷேகத்தை குறித்து அபிஷேகம்னு சொல்கிறோமே, அது பிரித்தெடுத்தது. பழைய ஏற்பாட்டில் பிரித்தெடுத்து ஒரு தேவனுடைய செயலுக்கும், ஒரு பொருளாவது ஒரு தேவனுடைய செயலுக்கும், ஒரு மனுஷனையாவது பிரித்தெடுப்பது. இதை நீங்கள் யாத்திராகமம் 40வது அதிகாரம், இந்த 40வது அதிகாரத்தில் 1-8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதில் ஆசாரிப்பு கூடாரம், சாட்சியின் பெட்டி, மேஜை, குத்து விளக்கு, பொன் தூபப்பீடம், தகன பலியிடம், தொட்டி, இது எல்லாம் வேதம் சொல்லுது. தேவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 9வது வசனம் படிங்க சிஸ்டர். அதில் அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டைகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துனா சொல்கிறாரு. அபிஷேக தைலத்தினால் எடுத்து வாசஸ்தலத்தை அதில் உள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணு. அப்போ அபிஷேகம் பண்ண நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அபிஷேகம்னு. அபிஷேகம் பண்ணுன்னா பிரித்து எடுக்க சொல்கிறார். ஒரு பொருளை அபிஷேகம் பண்ண அது என்ன செய்யும்? இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அது ஒரு உயிரும் இல்லை. ஆனால் அது அபிஷேகம் பண்ணுன்னா அது தேவனுக்கு உரியதாக வச்சுக்கோ. அதை மற்ற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. தேவன் காரியத்துக்கு மாத்திரம் அதை பயன்படுத்துகிறோம். அதுதான் அபிஷேகங்க. அப்போ இன்னும் அந்த அபிஷேகத்துடைய உண்மையான விளக்கம் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுப்பது. அதான் சொல்கிறாரு. அதை நீ என்ன சொல்கிறாரு? அபிஷேகம் பண்ணி அதில் உள்ள சகல பனிமூட்டைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது என்ன செய்யாது? பரிசுத்தமாக இருக்கும். அதை பிரிச்சிடு. மற்ற கும்பலிலேருந்து மற்ற கூட்டத்திலேருந்து அதை பிரிச்சிடுன்னு சொல்கிறார். அதே போல் இங்கே பொருளை சொன்னவர் மனுஷனுக்கு சொல்கிறார் பாருங்கள். 13வது வசனம் படிங்க மேலே தொடர்ந்து. ஆரோனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனையும் அவங்க கீழே சொல்கிறார், அவங்க பிள்ளைங்களை கூட நீ அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்து, அவங்களையும் பிரித்தெடுப்பாயாக. அப்போ என்ன சொல்கிறாரு? இருக்கிற ஜனம் கூட்டத்தில் இவங்களையும் என்ன செய்கிற? மனுஷனையும் அபிஷேகம் பண்ணு, மனுஷனையும் பிரித்தெடு. அப்போ பழைய ஏற்பாட்டில்
ஒரு அபிஷேகம் என்பது பிரித்து எடுப்பது. ஆனால் இங்கே அதன் பிறகு ஆவியானுடைய கிரியை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஒரு மனுஷன் மேலேயோ தங்கி ஒரு ஏதோ தேவ என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை செய்கிறார். செய்யும்போது அந்த மனுஷன் அந்த ஆவி வரும்போது பலன் அடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும். ஒரு ராஜாவாக இருக்கலாம், அல்லது ஒரு நியாயாதிபதியாக இருக்கலாம், அல்லது தேவன் என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய விரும்பினாரோ அதை அந்த மனுஷன் செய்கிறான். அந்த ஆவி வரும்போது தான் செய்கிறான். உதாரணம் சிம்சோன் என்ன செய்கிறாரு? ஆவி வந்த உடனே பலன் அடைந்து சண்டை போடுறாரு, பலன் அடைந்து நிறைய காரியம் தேவ காரியத்தை செய்கிறாரு. ஆனால் பலன் அந்த ஆவி போயிட்டு பிறகு என்ன செய்கிறாரு? அவருக்குள்ளே என்ன இருக்குது அவர் ஆத்மாவில், அதை தான் விரும்புகிறார், அதை தான் செய்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் தங்கி தேவ சித்தத்தை செயல்பட்டு ஆவியானவர் போயிடுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஒரு விச ஆவியானவர் தங்குனார்னா அவர் போக மாட்டார், தேவ சித்தம் நிறைவேறும். அதே நேரத்தில் தேவ ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிறாருன்னா, அவருடைய சித்தத்தை மாத்திரம் இல்லை, நாம் எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பாக ஒன்று. அதே போல் வேதம் சொல்லுது, ஆவியானவர் வரும்போது கடைசி நாளில் நம்ம ஒரு சாட்சியாக இருக்கணும். அந்த சாட்சி மாத்திரம் இல்லை, ஆவியானவர் கொடுக்கும்போது இன்னொரு தேவ ஊழியம் செய்யணும். இது 3 இருக்குது புதிய ஏற்பாட்டில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வராரு, செயல்படுறாரு, போயிடுறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் முதலாவது அபிஷேகம் நம்ம பெறும்போது, எதுக்கு அந்த அபிஷேகத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுக்கப்படுதுன்னா, சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் என்னன்னா, இயேசுவை அறிஞ்சிக்கொள்ளணும். இயேசுன்னு சொல்லும்போது வேத வசனத்தை, சத்தியத்தை அறியணும், தேவ வார்த்தையை அறிஞ்சணும் முதலாவது. ரெண்டாவது, நமக்கு மனிதர்களுக்கும் நிரந்தரமான அந்த ஆவி வரும்போது, நமக்குள்ளே வரும்போது என்ன செய்யணும்? நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை காரியம் புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்வோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற அத்தனை வார்த்தைகள், ஆவிக்குரிய காரியம் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் தேவன் ஆவியை கொடுத்து நிரந்தரமாக வச்சு செய்ய வைக்கிறார். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் சிலது ஃப்ரெண்ட்ஸைலாம் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிவீங்க. புதிய ஏற்பாட்டில் ஆவி தங்கும்போது நமக்குள்ளே என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் தங்கும்போது நமக்குள்ள என்னென்ன கிரியை செய்வார்ன்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். முதலாவது, தேவனோட உறவு ஏற்படுத்துவார். என்ன செய்வாராம்? தேவனோடு முதலாவது அதுதான், சத்தியத்தை கேட்கும்போது தேவனோட உறவை ஏற்படுத்துவார். நல்லா கவனிங்க, தேவனோட உறவு ஏற்படுத்துவார். ஃப்ரான்ஸில் என்ன போட்டுக்குதுன்னா, nous communiquer un sentiment de sécurité dans notre relation avec Dieu. அப்போது தேவனோடு உறவு தான் ஏற்படுத்துகிறார் ஆவியானவர். நினச்சிக்க கூடாது, சில பேர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்பீங்க, அந்நிய பாஷை பேச மாட்டீங்க, அதனால் அந்நிய பாஷை பேசலைன்னு எனக்கு ஆவி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்று இருப்பீங்க, ஊழியம் செய்ய முடியாது, அதனால என் பரிசுத்த ஆவி எனக்குள்ளேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியன் இருப்பார். ஆனால் ஊழியம் செய்யும் ஒரு காலம் வரும்போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு தனிப்பட்ட கிஃப்ட் கொடுக்குறாரு ஊழியம் செய்வதற்குன்னு. அது எல்லாருக்கும் கிடையாது. ஆண்டவர் இயேசு போல 12 அப்போஸ்தலர் இருந்தாங்களா? இல்லை. பவுலை போல மற்றவங்க இருந்தாங்களா? பேதுரு போல இருந்தாங்களா கூட இருந்தவங்க? இல்லை. ஏன் சில பேருக்கு மட்டும் அந்த ஆவியின் கிரியை வல்லமையாக வேலை செய்யுதுன்னா, அவங்க அழைப்பு அந்த மாரி. நம்ம பரிசுத்த ஆவி பெற்றிருப்போம், ஊழியம் செய்ய மாட்டோம். பரிசுத்த ஆவி பெற்றிருப்போம், தேவனை நேசிப்போம், ஊழியம் செய்ய மாட்டோம். எதுக்கு? அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆவியானவர் இருக்கிறார். அப்போது இங்கே வேதம் சொல்லுது, தேவனோடு முதலாவது உறவு ஏற்படுத்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த அன்பு, தேவனுக்கு நமக்கு அந்த அன்பை ஏற்படுத்துகிறார். அப்போ nous communiquer un sentiment de sécurité dans notre relation avec Dieu. ரெண்டாவது, நம்ம எப்பொழுதும் அந்த தேவனோடு இணையும் போது நம்ம ஆத்மா தேவ பிரசன்னத்தை தேடும். தேவனோடு இணையஞ்ச அந்த அன்பு அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக நம்ம குடும்பத்திலேயோ சமுதாயத்தில் வாழுவோம். ஆனால் நம்ம தனிப்பட்ட ஆத்மா என்ன செய்யும்? தேவனோடு இருக்கிற அந்த உறவை தேடும். நம்ம ஆத்மாவே தேடும். கொண்டு போய் ஜெபம் பண்ணலாமா, கர்த்தரோடு இருப்போமா, பேசுவோமா, தனிப்பட்டையில் தேவனோடு உறவாடுவோமா, அந்த ஆத்மா நம்மளை இழுக்கும். அது காரணம் தேவ ஆவியானவர் தான். அப்போ தேவ பிரசன்னத்தை நம்ம இருக்க உதவி செய்வார். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? தேவ பிரசன்னத்தோடு நம்ம அந்த உறவை ஏற்படுத்துகிறார். அப்போது தேவ ஆவியான் தேவ பிரசன்னத்தை நம்ம இருக்க உதவி செய்கிறார். ஃப்ரான்ஸில் என்ன சொல்கிறான்னா, nous motiver à cultiver la présence de Dieu.
என்ன செய்யுது? முத்திவாசியம் கல்டிவேட் பண்ணுது. அதிகமாக நம்மளை தேடுறதுக்கு கல்டிவேட் பண்ண கல்டிவே லா பிரசன்ஸ் de Dieu, நம்ம தேவனோடு இருக்கிறதுக்கு நமக்கு செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் கொடுக்குறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத கெட்ட செய்கை, பாவம் அப்படி வச்சுக்குவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத கெட்ட செய்கை செய்யக்கூடாது என்று ஆவியானவர் உணர்த்துவாராம். புரியுதுங்களா? செய்யக்கூடாது என்று ஆவியான் நமக்குள்ள உணர்த்துவார். ஃப்ரான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, nous sensibiliser davantage à nos péchés contre Dieu. புரியுதுங்களா? nous sensibiliser davantage, அந்த ஆவியான் நம்மளுக்குள்ளே இருக்கிறப்படினா அது அவான்டாஜ் கொடுப்பாராம். c'est quoi? à nos péchés contre Dieu. அப்போ இந்த மூணு les enfants écoutez bien, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு கொடுக்கப்படுறாருன்னா, நான் அந்நிய பாஷை பேசணும், அது செய்யணும் இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்க, அந்நிய பாஷை பேச மாட்டீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்க, ஊழியம் செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் தனி அழைப்பு. ஆனால் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் தேவனை தேடுவீங்க. தேவனுக்காக அந்த தேவனுக்கும் உறவு உங்களுக்கு அதிகமாக ரொம்ப நெருக்கத்தில் போவீங்க. கடைசி காலத்தில் வேதம் சொல்லுது, ஆவியானவர் பெற்றவங்க சாட்சி முத்திரையை போட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்வதற்கு ஆவியானவர் கொடுக்கப்படுறார். அதே நேரத்தில் இந்த ஊழியம், அந்த இடைநிலை நம்ம ஊழியம் செய்கிறாங்களே, அது கர்த்தர் ஒரு தனி கிஃப்ட் தரார் கூட. அது எல்லாருக்குமே இல்லை, ஆனால் எல்லாரும் கேட்டால் கொடுப்பார். அதான் அதுதான், எல்லாருக்கும் இல்லை, ஆனால் எல்லாமே கேட்கணும். சில பேருக்கு அந்த ஆவியானவர் பெற்ற உடனே தேவனுக்காக இதை செய்யணும், கொள்ளணும், மனசு துடிக்கும். அது ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு நம்ம வாய் சும்மா இருக்காது, போய் நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் ஏதாவது கேட்கணும்னு போய் கேட்க வைக்கும். அப்போ அதே நேரத்தில் நம்ம தேவனை தனிப்பட்ட முறையில் தேடும்போது அவருக்கு நமக்கு அந்த உறவு கரெக்டாக போயின்னே இருக்கும். என்ன செய்யணும் அவர் விரும்புகிறாரோ அதை செஞ்சுனே இருப்பார். கரெக்டாக நேரம் வரும்போது அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். அப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஆவியை பெற்றுட்டேன், நான் அப்படியே இருந்துட்டா நல்லது இல்லை, நல்லது கிடையாது. நம்ம தான் வேதம் சொல்லுது, நீங்கள் தான் அதை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் என்ன விருப்பம் தேவனுக்காக செய்ய விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்தை தேவன் நாவினா நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அது உண்டான கிரிகையை உங்களுக்கு உள்ளத்தில் வைப்பார். நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஊழியத்தின் அழைப்பு இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த உணர்வு உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் தங்கி ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செஞ்சுட்டு போயிடுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி முடிவு மட்டும் அதை நம்மளை செய்வார். நம்ம எடுத்து படிப்போங்க. அப்போஸ்தல நடவடிக்கையில் 19 அதிகாரம் 1-5 வசனம் படிங்க சிஸ்டர். அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். என்ன சார்? அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலேருந்து இருக்கையில் பவுல் மேடான இதில் வரார். அங்கே கொரிந்தில் தான் அப்போலோ இருந்தார். அப்போ அப்போலோ குறித்து சொல்லப்படுது. அப்போலோ யோவான் ஸ்தானங்களுடைய சீஷர் இல்லையா, ராம்பாத்திஸ்வர சீஷர். அப்போ சீஷர்னா ஃப்ரான்ஸையில் போட்டுக்குது, அப்ராந்தின்னு போட்டுக்குது. சீஷர்னா அப்ராந்தி. அப்படின்னா அப்ராந்தின்னு அர்த்தம் கற்றுக்கிறவங்க இல்லை, அதான் சீஷர். அப்போது யோவான் ஸ்தானங்கிற சீஷராக அவர் இருந்தபடினால் அவர்கிட்ட அவர் கற்றுங்கிறது ஆனால் அவருடைய வார்த்தை, வாயின் வார்த்தை, வசனம், அந்த அதிகாரம், போதனம்லாம் வல்லமையாக இருந்துச்சு. அதான் வேதம் இங்கே சொல்லிட்டு பாருங்களேன். 24வது வசனம் படிங்க சார். அதில் 18-24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதிரியவானும் வேதாகமலின் வல்லமான அப்போலோ என்பதும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். பார்த்தீங்களா? அப்போ எபேசு பட்டணத்துக்கு வராரு. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாராம்? வேத வாக்கியங்களே வல்லவனமும் சாதுரியம் நல்ல அந்த வசனத்தை வார்த்தையை சொல்லும் போது பவுல் பேசுறதுக்கும் அப்போலோ பேசுறதுக்கும் ஜனங்க கேட்கும்போது அவரை விட இவர் வாயின் வார்த்தை அதிகாரமாக வல்லமையாக இருக்குது. ஆனால் அங்கே இயேசுவை குறித்து சொல்ல, இயேசுவை குறித்து சொல்லப்பட. ஏன் இயேசுவை குறித்து சொல்லப்படுறாருன்னா, அவர் எங்கேருந்து வர்றாரு? யோவான் ஸ்தானனுடைய சீஷர். அப்போ யோவான் ஸ்தானங்கிற சீஷர் இடத்துல வரும்போது இயேசு குறித்து சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்த ஆவி, ரட்சிப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்தில் இயேசு குறித்து சொல்லுத, அதை குறித்து சொல்லுவாங்க.
ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்ல. அதான் இங்கே வேதம் சொல்லுது. இந்த 19ஆவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் மேடான தேசங்கள் வழியாக எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்போ எங்கேருந்து வந்தாங்க இவங்க? எங்கேருந்து வந்தாங்க? யோவானஸ்தானம் கிட்ட இருந்து வராங்க. அப்போ யோவானஸ்தான டீச்சர்லாம் வந்து பரிசுத்த ஆவியை தெரியும். இங்கே அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவி பெற்றீங்களான்னு கேட்குறாரு. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா. அவன் கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க. அப்போ பவுல் இவருக்கு முன்பு வந்த அப்போலோ அவர் எங்கே கற்றுக்கினாரோ எங்கே படித்தாரோ அதை வந்து இருக்கிற ஜனங்கிட்ட சொல்கிறார், அந்த விசுவாசிகிட்ட சொல்கிறார். அப்போ இதை கேட்டவங்க பரிசுத்த ஆவி ஒன்று இருக்குதான்னு தெரியுது. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவி இருக்குதா? அப்போ பவுல் என்ன சொல்ல பாருங்க, படிங்க 3வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அப்போ வேதத்தில் பாருங்கள், நல்லா கவனிங்க. யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றாங்க. பிறகு வேதம் கீழே சொல்லுது, பவுல் கையால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போ ஞானஸ்தானம் வெற்றி பெறலாமா பெறக்கூடாதா? பெறலாம், வேதத்தின்படி பெறலாம். ஆனால் உங்கள் மனசு அந்த பழைய ஞானஸ்தானம் எடுத்தீங்க பாருங்கள், அதை நீங்கள் கண்டுபிடிக்காமல், ஞானஸ்தானம் என்னான்னு அறியாமல், ஞானஸ்தானம் யார் எடுக்க சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டு அந்தமாரி இருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தில் இயேசுவை அறியல, யாரோ சொல்லி யாரோ உங்களை உற்சாகப்படுத்தி குடும்பத்தில் எடுத்து சொன்னாங்கன்னு எடுத்துட்டீங்க. இந்த உற்சாகத்தில் உங்களுக்கு இயேசுவை அறியாதபடினால், நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறாதபடினால், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கல. வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே போகுது வாழ்க்கை. புரிஞ்சுங்களா? அப்போ எதனால அங்கே தடையாக இருக்குதுன்னா, வேதம் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவி பெற்றியா இல்லைன்றாங்க. அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீங்கன்னா, யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். யோவான் என்ன சொன்னார்? ஞானஸ்தானம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற. ஆமாம், பரிசேயர் சதுசேயர் வரும்போது விரும்பாம்பு குட்டிகளே மனம் திரும்புவதற்கு ஏற்ற என்ன வரீங்களாடான்னு சொல்லிட்டு அப்பாவி ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவங்க மனம் திரும்புவதற்கு அப்போ பாவ அறிக்கைடுறாங்க, தண்ணியில் முழுவி ஏஞ்சிடுறாங்க. ஞானஸ்தானம் மச்சல் இருக்குது, இதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டது தான். அப்போ ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானம் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் ஒரு மனுஷனுக்குள்ள எந்த மாற்றமும் வரல, எந்த மாற்றமும் கிரியையே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக கொடுக்குற ஞானஸ்தானம் செய்தான் நமக்கு மாற்றங்களை கொடுக்குதுன்னு சொல்லுது. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். கொடுத்தானே. அப்போ அவர் என்ன கொடுத்தாராம்? ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தான் கொடுத்தானே யோவான். ஆனால் அதை கேட்டபோது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போ அவங்க செஞ்சது என்ன? யோவானால் ஞானஸ்தானம் பெற்றது ஒன்றியும் மாற்றங்கள் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு முன்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்ம பாவத்துக்காக அறையப்பட்டார், நம்ம அக்கிரமத்துக்காக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்க முதலாவது என்ன சொல்கிறாங்க? அந்த அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது, விசுவாசிக்கும் போது அவங்களுக்கு உண்மையான மன திரும்புதல் உள்ள செய்யுது. ஏன்னா அவங்க தேவனை தேடுகிற ஒரு பக்தி உள்ள ஜனங்களாக இருக்கிறபடினால் அது கரெக்டான காரியம் அவங்களுக்குள்ள வரல. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையாக அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது கிரியை செய்கிறார், கிரியை செய்தாங்க. அதான் இவர் சொல்கிறாரு, நீ யோவானால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை எடுத்தீங்களா? இப்போ கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை எடுப்பதுக்கு நீங்கள் கிறிஸ்து உபதேசத்தை கேளுங்க. மொதல் யோவானால் கேட்டீங்க, மாற்றம் இல்லை. இப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தை கேளுங்க, மாற்றம் வரும். அப்போ தான் சொல்கிறாரு, ஞானஸ்தானத்தை குறித்து அவர் முதலாவது எடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியம் தான் கிறிஸ்துவுக்குள்ள. நீங்கள் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கை பாருங்கள், 2வது அதிகாரத்தில்
38வது வசனம் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ எப்படி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, அப்போ முதலாவது மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்புதல்னு சொன்னால், நான் மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்பி எப்படி சொல்லுது, எப்படி உங்களுக்கு மனம் திரும்புதலுக்குரிய காரியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் மனம் திரும்பி நான் மனம் திரும்பிட்டு சொல்லணும்னு வச்சுங்க, எப்படி நம்மளுக்கு தெரியும் மனம் திரும்புதல்? நான் முன்ன இருந்த வாழ்க்கையில் வாழல, அதான் மனம் திரும்புதல். நான் முன்ன இருந்த மாரி இல்லை, அதான் மனம் திரும்புதல். இப்போ அந்த மனம் திரும்புதல் எனக்குள்ளே கிரியை செய்யுதுன்னா, ஏதோ ஒன்று செய்ய வரணும் எனக்குள்ள, ஏதோ எனக்குள்ளே வந்து அதை கிரியை செய்யணும், அப்போ தான் நடக்கும். அப்போ அந்த மன திரும்புவதற்கு ஏற்ற காரியம் அங்கே உண்மையை கிரியை இல்லைன்னா, அப்போது உங்களுக்குள்ள மனமாற்றம் இல்லை. அப்போ அந்த மன திரும்புதலுக்கு உங்களுக்கு வரணும்னா இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் அது போன உள்ள. அதான் சொல்கிறார் இங்கே, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், நீங்கள் மனம் திரும்புதல் காரியம் உங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யுமா, பாவ மன்னிப்பு உணர்த்தல் வந்துடும். அதான் வேணும் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, அந்த காரியம் பாவ மன்னிப்புக்கென்று வர காரியம் எப்போ வரன்னா மன திரும்புதல் வரணும். அப்போ மன திரும்புதல் வரணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் நமக்கு இருக்கணும். அது வந்தால் தான் மன திரும்புதல் வரும். இந்த மன திரும்புதலுக்கு ஏற்ற உபதேசம் கேட்கப்படாத ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இன்னும் 10 வருஷம் சென்றாலும் நீங்கள் எப்படி இருக்கும், அப்படியே இருப்பீங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரமாட்டார். ஏன்னா நீங்கள் எப்படி எடுத்தீங்க, யோவான் ஸ்தானம் ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துருக்கிறீங்க. அப்போ அது என்ன செய்ய, மனம் திரும்புவதுக்கு ஏற்ற ஒன்றுமே இல்லை. ஆனால் யோவான் ஸ்தானம் என்ன செஞ்சாருன்னா, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஆண்டவர் இயேசு வராருன்னு சொல்லிட்டு பாதையை ஆயத்தம் பண்ணார். அப்போ அவர் சொன்னது, அவரால் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அவரே சொல்கிறாரு, என்னால் கொடுக்க முடியாது. பின்னால் வர்றாரா, அவர் பாதரட்சி அவருக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவர் எனக்கு முன்னே இருந்தார். எப்படி முன்னே இருந்தார்னு சொல்கிறாருன்னா, என்னை ஞானஸ்தானம் கொடுக்க வச்சார தேவன் சொன்னார, அவர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார், யார் மேலே பரிசுத்த ஆவியை தங்குறாரோ அவர் தான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பாருன்னு சொல்கிறார். அப்போ இதை பார்த்த இயேசு ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் இறங்குறத பார்த்துட்டு, இவர் தான் அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியை ஞானஸ்தானம் கொடுக்குறவர்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறார். அப்போ யோவானால ஞானஸ்தானம் கொடுக்க முடியல, முழுகிற ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, மனம் திரும்புதல் ஒன்றே இல்லை. ஆனால் இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன செய்யுது, மனம் திரும்புதல் காரியங்குது. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை வரத்தை பெறுவீர்கள். அப்போ நான் பரிசுத்த ஆவியை பெறணும், என்னென்ன காரியம் செய்யணும் பாருங்க. என்ன செய்யணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கு நான் உணர்த்ததில் வரணும். நீங்கள் மனம் திரும்புன்னு வார்த்தை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மனம் திரும்புதல் வரும், பாவ மன்னிப்பு உணர்வு வரும். இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் ஞானஸ்தானம் எடுப்பீங்க. எடுத்தவொடனே பரிசுத்த ஆவியா பெறுவதற்கு உங்கள் மனசு ஆத்மா ஆயத்தமாகிடும். புரியுதுங்களா? அப்போ இங்கே அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, மன திரும்புதலுக்கு பவுல் சொல்கிறாரு, யோவான் தனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்துவில் 4வது வசனம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவன் கொடுத்தானே. அதை கேட்டபோது அவர்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போது இங்கே அவர் கொடுத்த உபதேசம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசத்தை கொடுக்குறாரு. அந்த ஜனங்க கேட்ட உடனே மன திரும்புதல் காரியம் என்ன செய்யுது, அவங்களுக்குள்ள கிரியை நடக்குது. மன திரும்புதல் கேட்ட காரியம் நடக்குதாங்க. அப்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த மாற்றங்கள் வரணும்னா ஆண்டவர் இயேசு தான் முதலாவது நமக்குள்ளே வரணும். கிறிஸ்து வந்தால் தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்படியே வச்சுங்க. இன்னொரு வாசம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 21:22 படிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை. அப்போ விசுவாசிக்கிறவங்க தான் யார, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாச போது அதனால் ஏற்படுகிற தேவ நீதி, ரட்சிப்புன்னு சொல்லலாம். அதை தேவ நீதி,
அப்போது இந்த தேவநீதி விசுவாசி எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது என்ன செய்யுமா கண்டிப்பாக நடக்கும். அது வித்தியாசமே இல்லை. அப்போ எங்கேருந்து வருது? முதலாவது அந்த கிருபை, அந்த தேவ நீதி எங்கேருந்து வருது? ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள தான் உண்மையான ரட்சிப்பு வரும். நான் இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை நான் கேட்டேன், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னோட பாவத்தில் மன்னிச்சுது, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு உண்மையான கிரியை நம்மளுக்குள்ள நடக்கும். ரட்சிப்புக்கு ஏற்ற ஆத்துமா நம்மளுக்கு ஆயத்தமாகும். பரிசுத்த ஆவியை பெறுவதுக்கு, மனம் திரும்புவதுக்கு ஏற்ற காரியம் நடக்கும். இல்லை நடக்காது. இன்னும் நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படியே இருந்துட்டு வாழ்க்கையில் போயிடுவோம். அப்போ ஒரு மாற்றங்கள் வருதுன்னா அந்த இயேசு கிறிஸ்துவோடைய வாசனை நம்மளுக்கு கிரியை செய்யணும், அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நம்ம ஆயத்தமாவது மாற்றுமா. ஒரு நாள் வரும்போது அதுக்குன்னு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி பெறுறோம். அதை பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது உடனே நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கல. தேவன் அதை ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்தில் அப்படிப்பட்ட கிரிகையை நமக்குள்ளே செய்கிறார். இங்கே பாருங்க, அதை அப்போஸ்தலர் 19 அதிகாரத்திலே என்ன சொல்கிறாரு? அதான் சொல்கிறாரு, அதை கேட்டபோது அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 5வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு அடையாளத்துக்கு இங்கே வேதம் சொல்லுது, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஒரு அடையாளம். அந்நிய பாஷை பேசினா ஒரு அடையாளம். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்க, அந்நிய பாஷை பேச மாட்டீங்க. அப்போ அதனால என்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த நிவோக்கு உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார், அதான் கணக்கு. அவங்க பிரயோஜனத்துக்கு ஏற்றதுக்கு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் என்ன பிரயோஜனத்துக்கு ஆவியானவர் கொடுத்தாரு? முதல் பிரயோஜனம் என்ன? சத்தியத்தை அறியணும், இயேசு யார் நம்மளை அறிஞ்சிக்கொள்ளணும், அந்த இயேசுவோடு நடக்கிறதுக்கு ஒரு அன்பு வேணும், தேவனை அறிகிற அறிவு வேணும். அதுக்கு தான் முதல் கொடுக்குறதாரு. நீங்கள் கெட்டுக்கொண்டு இதுதான் தேவன் இப்படியா இருக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறார், அதை விசுவாசத்தை அதிகமாக நடக்க பார்க்குறீங்க பாருங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சியில தான் கர்த்தர் மற்ற காரியம் கூட செய்கிறார். நீங்கள் எடுக்காத எந்த முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியம் செய்ய மாட்டார். ஆனால் ஒன்று நிச்சயம், நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறப்ப மறுக்கிற நேரம் வரும்போது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அது இருக்குது வேதத்தில். ஆனால் கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யணும்னா உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பு ஒன்று கூட இருக்கணும். அதில் பரிசுத்த ஆவி பெற்றுட்டு நான் அமைதியாக இருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியலன்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி மாற்றம் தான் பெற்றீங்க. எதுக்கு? ரட்சிப்புக்கு. எதுக்கு? தேவனுக்கு எனக்கு நல்ல உறவு வேணும் தான். அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. கர்த்தருக்காக எழும்பி நினைக்கிறேன் தான் எத்தனை முறை நினைக்கணும், இயேசுவாக செய்யணும். ஏன் செய்ய முடியல? அது தனி அழைப்புங்க. அது தனி அழைப்பு. அது அப்போது இந்த தனி அழைப்பு கூட கொடுக்குறாரா? ரட்சிப்பை கொடுப்பாரு. அந்த தனி அழைப்புக்கு உன் ஆத்மா தேடினா தான் கொடுப்பாரு. வரங்கள் எப்படி நம்மளுக்குள்ளே செயல்பட விரும்புகிறோமோ அந்த வரங்களுக்கு உண்டான நம்ம பிரயாசப்படணும், ஜெபம் பண்ணணும், நிறைய காரியம் தேவன்கிட்ட கேட்குற அந்த உணர்வு வரும்போது தான் கிரியை நடக்கும். அப்போ அது இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியே இருக்கிறேன்னா ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது, கண்டிப்பாக அதை கைவிட மாட்டார் தேவன். முடிவு வரும்போது கர்த்தரோட போயிடுவோம். அதுவும் வசனம் சொல்லுது கரெக்டாக. உங்களோட இடைப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் அப்படி வாழ முடியல? ஏன் உறுதியாக உங்களுக்கு கிறிஸ்துவில் ஒரு பலனா அவருக்காக செய்யணும்னு நினைக்கும் போது செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்ன? அதான். அப்போ 3 வித காரியம் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சபையில் இருக்கிற நம்ம அனைவருக்கும் எதுக்கு ஏன் தராரு சொல்லிட்டு வேதம் நம்மளுக்கு தெளிவாக சில காரியம் சொல்லுது. எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் படிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். படிங்க தொடர்ந்து. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ எதுக்கு கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கினார்னு சொல்லுது? பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நாம் அன்பிலும் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்கள் இருப்பதற்கு
என்ன செஞ்சாராம், உலகம் தோற்றுறதுக்கு முன்னே. அப்போ நம்ம எல்லாருமே இன்னும் எத்தனை பேர் வருவாங்க தெரியல. இவங்க எல்லாமே தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க. உலகம் தோற்றத்துக்கு முன்னே யார் ரட்சிக்கப்படணும், யார் தேவனுக்காக என்ன செய்வாங்க, யார் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஒரு நாள் வர கர்த்தர்ட்ட போவன் அப்படி இருப்பாங்க, யார் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வன் தன்னை ஒப்பு கொடுப்பாங்க, எல்லாமே தேவன் முன்குறிச்சிருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுது, பிதாவுக்கு முன்பாக நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துக்குள்ள தான் தெரிஞ்சு கொண்டார். அதான் முன்பே வேதம் இந்த வசனம் சொல்லுதுன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை, எல்லாமே இருக்குது, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே தேவன் கொடுத்துட்டாரு. இப்போ பூமியில வாழ நமக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, அவருக்கு முன்பாக நிற்பதற்கு அன்புல பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவர் இருக்கும்படி அவருக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். படிங்க, 5வது வசனம் படிங்களா. பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எதுக்கு முன் குறிச்சாராம் தேவன்? உலக தோற்றத்துக்கு முன் எதுக்கு முன் குறிச்சாராம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர். புரியுதுங்க? சுவிகார புத்திரன்னா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையா ஆகுவதற்கு சுவிகார புத்திரத்துக்குத்தான் நம்மள முதலாவது. அப்போ தேவனுக்கு நம்ம பிள்ளையா இருந்தா நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்குன்னு, அந்த உறவுக்கு தான் முதல் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அதுக்கு தான் ரட்சிப்பு கூட பரிசுத்த ஆவியம் கொடுக்குறாரு. இல்லை, இந்த உணர்வு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியை பெறல. அப்போ அந்த ரட்சிப்பு யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் கேட்டு அப்படி வந்துட்டீங்க. அப்போ இன்னும் அது கர்த்தருக்குள்ள இன்னும் பலனா இல்லாமல் இருக்கிற காரணமே அதுதான். இப்போ நீங்கள் கேட்டு வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கிறிஸ்து யாருன்னு அறிஞ்சு அந்த அன்புல நீங்கள் வரும்போது இந்த புத்திர சுவிகாரத்தின்னு அழைப்பை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ வேதனை சொல்லுதுன்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா தமக்கு சுவிகார புத்திரர் ஆக்கும்படி முன் குறிச்சாரு. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே. உலகம் நம்ம பிறக்கல, நம்ம தாய் தாப்பன் பிறக்கல, எல்லாமே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அப்போது நம்ம அது வேதம் அதான் ஃப்ரான்சஸ் சொல்கிறாங்க, லெஜெலின்றாங்க. அப்போ லெஜெலி ரைட்டு. இந்த ஜெலி அப்படியே இருந்துட்டா போகாது. அது அப்படியே இருந்துட்டா போதாது. அதாவது ஒரு சொந்த பிள்ளை இருக்கிற உரிமை. இந்த வேதம் எழுதும்போது ரோமருங்க ரொம்ப அடிமைங்களுக்கு ஒரு சட்டம், சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம், தத்து பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம்னு வச்சுருந்தாங்க. அப்போ பவுல் இதை பார்த்துட்டு எழுதுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த தத்து பிள்ளையும் கிடையாது, சொந்த பிள்ளையும் கிடையாது, வளர்த்த பிள்ளையும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே இது தான். நீ கிறிஸ்துக்குள்ளே வரணும். எப்படி சொந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பனை இந்த சொத்தை இவ்வளோ எழுதி வைக்கிறாரோ அதே போல் தத்து பிள்ளைங்க அப்படித்தான். அப்போ சொந்த பிள்ளை யார்? பிதாவுக்கு ஆண்டவர் இயேசு. நம்ம எல்லாம் யார்? புத்திர சிவகராத்தின் பிள்ளை, தத்து பிள்ளைங்க நம்மலாம். இப்போ அவர் வழியாக நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தேவன் உலகம் தோற்றத்துக்கு முன்னே அப்படி தெரிஞ்சுக்கானாராம் நம்மளை எல்லாரையும். அப்போ வேதம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, அப்படியே கீழே பாருங்களேன், 7வது வசனம் படிங்க கீழே. அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக இருக்கிறது. முதலாவது பாருங்க, அந்த புத்திர சுவிகாரத்தின அந்த இதை கூப்பிடுறாரு தேவன். கூப்பிடும் போது அடுத்த கட்டம் என்ன செய்யறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளையா என்கிட்ட வரணும்னா இதுவே நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். அதான் வேதம் சொல்லுது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு இவருக்குள் உண்டாகுது. அப்போ யாரை விசுவாசிக்கணும்? ஆமாம், அப்போ யோவான் ஸ்நானனுடைய உபதேசம் என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லை, பரிசுத்த ஆவி பெற முடியல. காரணம் என்னன்னா, உபதேசத்தை கேட்டாங்க, பாவ மன்னிப்பு மீட்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ரத்தத்தினால் மீட்கப்படுற, கழுவப்படுற, உனக்குள்ள மீட்பு நிச்சயம் உண்டு. அதனால உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கிருபை அவர் சகல ஞானத்தோட புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார். அப்போ எங்களிடத்தில் பெருக பண்ணினார்னா, இவங்க யார்? ஊழியம் செய்கிறாங்களே
அவங்களுக்கு தனி அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பை பெற்றவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அழைப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளு, இயேசு ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டு, இந்த வார்த்தை கேட்கும்போது அவங்க என்ன செய்யுது, ரட்சிப்பு நிறைவேறுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு உண்டான இது அவங்களுக்கு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அந்த கிருபை அவரை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எங்களிடத்தை பெருக அந்த கிருபையை கொடுத்தார. இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்து அது என்ன சொல்கிறோம். அப்போ சொல்லிட்டு பாருங்க, தொடர்ந்து பாருங்க. 14 வசனம் கீழே படிங்க, கீழே 14. அவருக்கு 13 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டீங்க. அப்போ சத்திய வசனத்தை கேட்கலாம் விசுவாசிக்க முடியாது. வசனத்தை கேட்குறீங்க, கேட்கும் போது என்ன செய்யுது? யார் மேலே விசுவாசம்? ஆண்டவர் மேலே விசுவாசம். ஏன்னா மேலே சொன்னிச்சு, இவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு மீட்பு நம்மளுக்கு உண்டானபடினா, இப்போ அந்த பாவ மன்னிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் என்ன செய்யறோம்? சுவிசேஷ சத்திய வசனத்தை, இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தை கேட்கிறபடியினால், வசனத்தை கேட்டு அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்கிறோம்? முத்திரைப்படப்படுறோம். அவ்வளோதான். இந்த வசனத்துக்கு பிறகு முத்திரைப்படப்பட்டவங்க அத்தனை பேரும் ஊழியம் செய்கிறாங்களான்னு சொல்ல, ஊழியம் செய்யணும்னு சொல்ல, இவங்க அந்த பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு ஊழியம் செய்வாங்கன்னு சொல்ல. புரியுதுங்களா? நான் இப்படியா இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு ஏற்றுக்கொண்ட போது அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இப்போ வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தை விசுவாசிக்கும் போது வசனத்தை நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? அவரை விசுவாசிக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன். எனக்குள்ள அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துக்குள்ள என்னை முத்திரை போடப்பட்டாங்க. இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இதை முத்திரையை பெற்ற நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வேன். அப்படி இல்லை. அதுக்கு தனி ஒரு அழைப்பு வேணும். பின்னால் சொல்கிறார், இந்த அழைப்புக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நடக்கும் சொல்கிறார். தொடர்ந்து படிங்க சார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆமாம், அவருக்கு அப்போ சொந்தமானவர்கள். பொதுவாக இயேசு கிறிஸ்துவை ஒருத்தவங்க ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடைய வசனத்தை கேட்டு வாழறவங்களுக்கு வேதம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒரு நாள் முடிவில் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு கடைசி நாளில் ஆவியானவர் தான் அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆவியானவர் தான் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவ்வளோதான். இங்கே இடையில் பரிசுத்த ஆவியை பெற்றவங்க நான் ஊழியம் செய்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றவங்க எனக்கு ஊழிய அழைப்புக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது, நான் கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது, எனக்கு நிச்சயம் இருக்குது, ஒரு நாள் பரலோகத்தை அவரோட போவேன், அந்த நிச்சயத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த இடையில் ஊழியம் ஏன் செய்ய முடியல? அப்போ என்ன தெரியுது இருந்து பார்த்தா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ரட்சிப்பு இருக்குது, எனக்கு கிறிஸ்துவுக்கும் அந்த ஒரு நல்ல அன்பு இருக்குது, ரைட். நான் மறிச்சா ஒரு நாள் கர்த்தர்ட்ட போவேன், ரைட். அவ்வளோதான். இடையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழிய அழைப்பும் மற்ற காரியமும் இல்லை. அப்போ யாருக்கு இருக்கும்? வேதம் பின்னால் சொல்லுது பாருங்களேன். அப்போ இங்கே மீட்கப்படுவார், ஃப்ரான்ஸில் சொல்கிறேன், les enfants vous écoutez, மீட்கப்படுவார்கள் ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். யார் மீட்கப்படுவாங்க? அது ஃப்ரான்ஸில் என்ன சொல்லுதுன்னா, être rempli du Saint-Esprit. முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருப்பவங்க, être rempli du Saint-Esprit. ரெண்டாவது அதோட உண்மையான அர்த்தம் கேட்டிங்கன்னா என்ன போட்டோன்னா, être rempli par Saint-Esprit égale être rempli de Christ. பார்த்துங்க, ரம்ப்ளி ஆவியில் நான் ரம்ப்ளி பண்ணிட்டேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறார் சொன்னால் அதுக்கு ஈகால், அதுக்கு போதுமான பதம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது être rempli de Christ. அப்போ உன்னதத்தில் இருக்குது, அதுக்கு உன்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, அப்படி ரம்ப்ளி மேல் நம்ம அந்த être rempli de Christ நமக்குள்ளே வந்துட்டாருன்னா வேதம் சொல்லுது, je soumets le contrôle de ma vie à Dieu. Comme Jésus, il a soumis à Dieu, le Père. புரியுதுங்களா? அப்போ வேதம் சொல்லுது, je soumets le contrôle de ma vie à Dieu et je lui permets de diriger chaque domaine de ma vie.
இது கம்ப்ளீட்டா புரியுதா? ஆண்டவர் தான் செஞ்சார். இயேசு அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவின்னு கேட்குறீங்களே நீங்கள் பிள்ளைங்க, ஆவியை பெற்றுக்கணும்னு கேட்குறீங்களே, அப்போது என்ன நடக்குது நமக்குள்ள? Je soumets le contrôle de ma vie à Dieu. நான் அதாவது அவர் வந்து என் மேலே உரிமை எடுக்கணும், அவர் தான் எடுக்கணும். நான் கொடுக்குறேன் அந்த உரிமையை அவருக்கு. அப்போ நான் அந்த கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம அதை முழு மனசோடு கொடுக்கணும். என்னை கையில் எடுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்கிறது எனக்கு உணர்த்துங்க, நீங்கள் என்ன செய்ய விரும்புங்களோ அப்படியே நடத்துங்க, எனக்குள்ளே பயத்தை கொடுங்க, உங்கள் பயப்படுற பயத்தை கொடுங்க, எது செய்யக்கூடாது அதை சொல்லி கொடுங்க எனக்குள்ளே. சுமே நான் கீழ்ப்படுகிறேன். ரெண்டாவது சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு பெருமைன்னா நான் உங்களுக்கு ஒரு அதிகாரம் சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, பெருமைன்னா நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லலாம் தமிழில், voilà நீங்கள் செய்யுங்க, பெருமையாக தான் உங்களுக்கு உத்தரவாதம், உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன். voilà je lui permets de diriger chaque domaine de ma vie. என் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நீங்கள் தான் செய்யணும். அப்போ நான் என் இஷ்டத்துக்கு மேலே இருப்பேன், நீங்கள் முடிவு செய்யணும் நடப்பாரா? அப்போ அவருக்கு பயப்படுற பயம், தேவன் என்னை பார்க்குற, தேவனுக்கு கொடுக்குற பயம், அப்படி நம்ம சிந்தனையில் வந்தால் இப்படிப்பட்ட கிரியை அவர் கையில் எடுப்பார், நம்மளை கண்ட்ரோலில் எடுப்பார், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ என்ன வேதம் சொல்லுதுன்னா, être rempli du Saint-Esprit égale être rempli de Christ. அப்போ கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவை சித்தத்தை செய்து எனக்கு பிரயோஜனமாகுது, பிதா என் மேல் அன்பாக இருக்கிறபடினா அவர் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன். பாருங்கள், எந்த இணுவுக்கு வர பாருங்கள், மனுஷனை தான் பூமியில் வாழ்ந்தார், மனுஷனை தான் இருந்தார், நம்ம செஞ்சதெல்லாம் செஞ்சார். அப்போ இங்கே அவர் இறுதி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த ராம்ப்ளி சேந்தஸ்பி நம்மளுக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட கிரியை நடக்கும். மீட்கப்படுவார்கள் என்று சொல்லுது. கடைசி காலத்தில் ஆண்டவரே நான் மீட்கப்படுவேன், உங்கள்கிட்ட நான் வந்துடுவேன். அப்போது என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் கடைசியில் சாட்சி கொடுக்கணுமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டிருங்களே, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக நமக்கு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்த லிபர்ட்டியில் அவர் வந்து அடையாளமாக இருக்கிறாராம், உறுதியாக இருக்கு, அதை உறுதிப்படுத்துகிறாராம் கடைசி காலத்தில். பார்த்தீங்களா சான்ட் எஸ்பிரி? அப்போ என்ன அர்த்தம்? சான்ட் எஸ்பிரி பெற்றால் நான் ஊழியம் செய்யணுமா அப்படி சொல்லல, சான்ட் எஸ்பிரி பெற்றால் நான் அந்நிய பாஷை பேசணுமா அப்படி சொல்லல, சான்ட் எஸ்பிரி பார்த்தா நான் தீர்க்க தரிசனம் சொல்லணுமா அப்படியா இல்லை. இதெல்லாம் ப்ளூஸ், இது தேவன் இது கூட ஒன்று கொடுக்குறாரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? இந்த சாட்சியில் நீங்கள் வாடுறீங்க, நம்ம வாடுறோம், ஆனால் அடுத்த சாட்சிக்கு நான் போனேன் ஆண்டவர், எனக்கு நீங்கள் செய்கிற காரியம் எனக்குள்ளே நான் பார்க்குறேன்னா, மாற்றங்களை பார்க்குறேன்னா, இப்போ நான் என்ன செய்ய நன்றி உள்ளோம், நான் என்ன செய்யணும் உங்களுக்காக, எனக்கு எதனா செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எதனா சொல்லுங்க, எனக்கு என் வாழ்க்கையில் எதுக்கு இது அந்த இந்த இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்க, எதனால் கிரியை செஞ்சுக்கிறீங்க, எனக்கு அதை புரிஞ்சுட்டு பேசுங்க, என்கிட்ட சொல்லிக் கொடுங்க. என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்படிலாம் நான் சூமை பண்ணுறேன்னு என்னை நடத்துங்க, என்ன செய்ய விரும்புறீங்க எனக்கு குறித்து, அதை நீங்கள் தான் கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். கேட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் கேட்கல, கண்டிப்பாக மறுத்த ஒரு நாள் ஆட்டவர் போவீங்க, அது நிச்சயம், தெளிவாக சொல்லுது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவருக்காக செய்யணுன்றீங்களே, அதை நீங்கள் தான் கேட்கணும், நம்ம தான் கேட்டோம். கேட்டால் தான் நடக்கும், கேட்ட உடனே செய்ய மாட்டார் கர்த்தர். அது ஏபிஎஸ்சிஆர் பாருங்கள், 3வது அதிகாரத்தில் 16வது வசனம், 16-17 பாருங்களேன். 3:16-17 16-17 சைஸ் டிஸ். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். பார்த்தீங்களா, நீங்கள் பெற்ற சொல்கிறீங்களே, இங்கே சொல்லுத வசனம் சொல்லுத, நம்முடைய கர்த்தரா சுதந்திரத்தை அச்சாரமாக இருக்கிறார். அந்த அச்சாரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனே வல்லமாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். போதும் சார், என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களை வாசமாக இருக்கவும், நீங்கள் அன்பில் வேறு ஒன்றி நிலை நிற்கவும். அவ்வளோ போதும் சார். எதுக்கு சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களை எப்பொழுதும் வாசமாக இருக்கணும். அதுக்கு தான் கொடுக்கப்படுற ஆவியானவர். அதான் வேதவாசனம் மேலே சொல்லுது, நீங்களோட ஆவினால் உள்ளான மனுஷனில் வல்லமாக எதுக்கு பலப்படணும்னா, விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களை வாசமாக இருக்கும், நீங்கள் அன்பில் வேறு ஒன்றி நிலை பெற்றவளாக இருக்கிறதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு.
நம்ம நினச்சிக்கக்கூடாது நம்ம ஆவியான பெற்ற உடனே தீர்க்க தரிசனம் உழைத்து அந்நிய பாஷை பேசி அதெல்லாம் கிடையாது. வரும். உண்மையாக ஆவியானவருக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா அந்த காரியம் வரும். ஆனால் வரணும்னு அவசியமும் கிடையாது. அந்நிய பாஷை பேசினா தான் உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொன்னா தான் ஆவியானவர் இருக்கிற கிடையாது. தேவனோட இருக்கிற அன்புக்கு பாருங்க, அதுதான் பரலோக ராஜ்யத்தை கடைசியில் சேர்த்தான். ஆண்டவர் தான் சொன்னார், கனி கொடுக்காத மரம்லாம் வெற்றுண்டு அக்கினில. அதுதான் இது. நீ கனி கொடுக்கலையா, நீ பரிசுத்த ஆவி பெற்று இருக்கிற, கனி கொடுக்காம இருக்கிற என்னத்துக்கு? அப்போ பரிசுத்த ஆவி பேர்ல நனசேமா உன்னை அக்கினில போடுவான்றார். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாரு? அன்பில் வேரூன்றி நில்லுங்க. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடைய வேதம் சொல்லுது இன்னொரு இடத்துல வசனம் பிலிப்பியர்ல, கர்த்தர் இயேசுவோடைய சிந்தனை உங்களில் இருக்க கடவுது. சிந்தனை, அவர் எப்படி பிதாவை பார்த்தார், எப்படி பூமியில் வாழ்ந்தார், அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கணுமா? அப்போ அந்த சிந்தனை வேணும்னா ஃப்ரான்ஸையில் வேணும் ஒரு அர்த்தம் சொல்லுது ஹியூமிலிட்டி. அடுத்த வசனம் பிலிப்பியர்ல 3வது அதிகாரத்தில் அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இருந்தவர் தன்னை மனுஷ ரூபம் எடுத்து தன்னை ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினார். அப்போ ஹியூமிலிட்டி. அப்போ அந்த நிவோவில் இருந்தவர் தன்னை தாழ்த்தினார். எதுக்காக? நமக்காக தான் தாழ்த்தினார். அப்போ முடிவு, இந்த பரிசுத்த ஆவியான நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுறாருன்னா புத்திர சுவீகாரம். புத்திர சுவீகாரம்னா தேவனுடைய பிள்ளை, அதுக்கு தான் கொடுக்கப்படுறார் பரிசுத்த ஆவியான. முதல் நமக்கும் தேவனுக்கும் உறவு வேணும்னா, எனக்கு என் தகப்புக்கு நல்ல உறவு வேணும். நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருப்போம்? அந்த உறவு வேணும்னா என்ன செய்யணும்? ஆமாம். அப்போ உண்மையான தேவனுக்கு நமக்கும் உறவு வேணும்னா, என் அப்பாவுக்கு எனக்கும் உறவுனா பரிசுத்த ஆவி வேணும். அவர் தான் இணைப்பார். இந்த உறவு என்ன செய்யும்? அவரை தேடும், அவரை நினைக்க செய்யும், அவரை நோக்கி ஜெபிக்க செய்யும். அவருக்கு எனக்கும் உறவு எப்போதும் அப்படியே தொடர்ந்து அந்த அன்போடு நான் அவரை பார்க்கணும், அவர் அவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை எப்போதும் வரும். இப்போ 2 பேருக்கும் இடையில இந்த ஆவியான உதவி செய்கிறார் நம்மளுக்கு. இந்த ஆவியான உதவி செய்கிறார். ஒரே ஆவியானவர் தான். இது தான் முதல்ல அந்த இணைப்பை கொடுக்குறார். பார்த்தீங்களா? முதல் ஆவியானவர் கொடுக்கப்படுது. 2வது பரிசுத்தாவை நமக்கு ஏன் கொடுக்க வேணும்? 2வது பார்த்தீங்கன்னா இதே எபேசியரில் 4வது அதிகாரத்தில் பாருங்கள். 4வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க சிஸ்டர். 30-31. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்றாரு? அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாள் இங்கே அதை தான் சொல்லுது பாருங்க. நம்ம படித்த வசனம் சொல்லுதுல, அவருக்கு சொந்தமானவர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியான நம்முடைய சுத்தத்தின் அச்சாரமாக இருக்கிறார். 14வது வசனம் இங்கே வேதம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஏன் துக்கப்படுத்தாதீங்கன்னா, இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 31வது வசனம் சொல்லுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்போ ஆவியானவர் மீட்புக்காக தான் கொடுக்கப்படுறார். எந்த மீட்பு? கடைசி காலத்தில் நம்ம போவோமே அந்த மீட்புக்கு தான் இங்கே ஆவியானவர் கொடுக்கப்படுறார். இந்த மீட்புக்கு நம்ம இடையில தேவ ஆவியான் துக்கப்படுத்த முடியும். என்ன தேவ என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அவர் ஒரு நபர் இருக்கிறார், ஆவியால் நபராக இருக்கார். இப்போது தேவனை நம்ம செய்கிற காரியத்தை நிமித்தம் அவர் துக்கப்படுவாராம். என்ன துக்கப்படுவார்? கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இது நமக்குள்ளே இருந்தால் ஆவியானவர் செய்வாராம். கண்டிப்பாக துக்கப்படுவார். அப்போ அவர் துக்கப்படும் போது தேவனுக்குரிய காரியம் நம்மளுக்கு உண்மையாக செயல்படாது. நம்ம அந்த பேர் ஒரு சிந்தனை உள்ளத்தில் அந்த மாதிரி கசப்பு வெறுப்பு கோபம் இதெல்லாம் இருந்தால் கிரிகை என்ன செய்யும்? உண்மையிலேயே தேவனுக்கு ஏற்ற கிரிகை நம்மளுக்குள்ள கிரிகை அந்த நம்மளுக்குள்ளே வராது. ஒரு புஸ்தகத்தில் போட்டு இருந்துச்சு, நீங்கள் விசுவாசமும் கிரிகையும் வேதம் இருக்குது. யாக்கோப்பில் 2வது அதிகாரத்தில் இருக்குது. விசுவாசமும் கிரிகை 2 வச்சிங்க. இப்போ 2மே ஒரே டிக்கெட்டு. ஒரு டிக்கெட் இருக்குது இல்லை? அப்படி அந்த டிக்கெட்டில் போஞ்சி இப்படி போஞ்சி 2 பேரில் போஞ்சி, ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் கிரிகை. இப்போது நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் கிரிகை செய்ய மாட்டான். இப்போ அந்த 2 டிக்கெட்டை கிழிச்சிக்கிறீங்க. கிழிச்சிட்டு ஒன்று மாற்றம் காத்திங்க, ஒன்று காட்டலை. அப்படின்னா நடக்கும்? 2மே வேணும். நீ விசுவாசிக்கும் போது தான் கிரியை செய்வ. இப்போ உதாரணம், அந்த விசுவாசம் வந்து தேவனுடைய
விசுவாசிக்கிற, தேவன் செய்கிற நன்மையை பார்க்குற, அது நிமித்தம் தேவனுக்கு என்ன செய்கிற, ஏதோ செய்கிற, இல்லை தேவனை தேடுகிற ஒரு அன்பு வருது, அல்லது அந்த கிரிகையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுற, அந்த கிரிகள் தேவன் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிற. அப்போ ரெண்டுமே அந்த குப்பமில் 2 பகுதி, விசுவாசமும் கிரிகையும். ஒன்றை கழிச்சு ஒன்றை கூட்டு ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தான் செய்வான், கீழ்ச்சிட்டு உள்ள பாப்பான்னுவான் இல்லை. அப்போ இதில் செய்ய முடியாது. ஒன்று கீழ்ச்சா இன்னும் நிற்கும். அப்படி நான் விசுவாசங்கிறது கிரிகை இல்லையா, நான் எப்படி போக முடியும்? இல்லை, நான் விசுவாசங்கிறத கிரிகை போயிடுச்சா, அதுவும் செய்ய முடியாது. ரெண்டுமே இருக்கணும், கிரிகையும் விசுவாசமாக இருக்கணும். அப்போ ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஊழியக்கார், அவருக்கு ஏறக்குறைய 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைங்கள அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, ஏறக்குறைய 4 ஜெனரேஷன் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவங்க. தாத்தா 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 அப்பா, இந்த பிள்ளை. இவர் 5வது பிள்ளை. இவர் நல்லா 5வது பிள்ளை வளர்ந்தார். ஒரு 6-7 வயசு, 8 வயசு, 9 வயசு ஆச்சு. இவர் கொஞ்சம் கருத்து நினைவுலாம் தெரியும் போது மற்ற பிள்ளைங்களோட நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்களேன்ட்டு அவருக்குள்ளே ஒரு காரியம் வந்துருச்சு. ஆனால் அவர் அப்படியே வந்தார், ஆண்டவருக்குள்ளே இருந்தார், அப்பா ஊழியம் செய்கிறாரு, சபையில் சின்ன வயசுலேருந்து வரார். வந்தவருக்கு பார்த்து ஒரு 10, 11, 12, 13 வயசு ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறார். அழகவனிங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறார். பண்ணிட்டு லுவானும் செய்கிறார் அந்த வயசில். அந்த அளவுக்கு வரார். வேத வசனம் தெரிஞ்சு நான் தலைமுறையாக அப்படியே வராங்க. வந்தார். கரெக்டாக 18 வயசு ஆனவொடனே அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மறந்துடாதீங்க. லுவானு செய்கிறவர். 5 தலைமுறை தேவன் சமூகத்தில் இருந்தவங்க. தாத்தா 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 அப்பா அப்பா ஊழியம் செய்கிறாரு. பெரிய சபை, சின்ன சபை, பெரிய சபை. அப்போ அவருக்கு எப்படி அவருக்கு நோய் வந்துச்சுன்னா, எல்லாத்தையும் பார்த்தா பயப்படு வரோம். இப்படி போகிற ஒரு கார் ஒருத்தர் வச்சுக்க பயப்படு வரோம். யாராச்சும் கத்தி பேசிட்டா பயப்படு வரோம். டக்குன்னு லைட்டு வெளிச்சம் அதிகமாக இருந்தால் பயப்படு வரோம். இருட்டாக இருந்தால் பயப்படு வரோம். இப்படி போய் இருப்பாங்க. டக்குன்னு இலை விழாமா, இலையை பார்த்து பயந்து ஓடுவாரோம். போயிட்டு அப்படி போய் குனிஞ்சிக்கு வரோம். மூவில் போய் பயப்படும். அப்போ என்ன அது ஃப்ரான்ஸே சொல்லுவாங்க, அது என்ன நோய் அது? இலிஜினாசியமா, அலிஜினாசியம். அப்போ என்ன அர்த்தம் அது? அதாவது ஒரு உருவம் இவர் கண்ணுக்கு தெரியும், அங்கே நம்மளுக்கு தெரியல, அவருக்கு தெரியும். அந்த உருவம் அவர்கிட்ட பேசும். எப்படி இருக்கும் பாருங்க. பகலில் ராத்திரி நம்ம நடக்குமா. அப்போ அவர் தேவ சமூகத்தில் இருந்தார். அவர் அப்படி இருக்கிறாருன்னு ஏறக்குறைய 11 மாதம் அப்படி இருந்துக்கிறாரு. அவருக்கு எடுக்காத ட்ரீட்மெண்ட். அவர் சொல்கிறாரு, நான் ஏறக்குறைய 13 மருந்து கொடுப்பாங்களாம். அந்த மருந்து என்னை துரோகே, அதை எடுத்தால் தான் என் நிவோ ஓரளவுக்கு தெரியும் யார் இங்கே இருக்கிறாங்கன்னு. அந்த 13 மாத்திரை எடுக்கலைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த நேரத்தில் ஒரு கொப்பின் வர வந்துருச்சு. அவருக்கு 18 வயசு இருக்கும்போது ஒரு கொப்பின் வந்துக்கிறாங்க. அப்போ அந்த கொப்பின் இவரும் பழகின்னு, அப்போ அவங்க கொப்பின்ட்ட சொன்னாராம், என்னை விட்டுட்டு நீ போயிடு, அவன் உடம்பு அப்படி இருக்குது, நான் சரியில்லாமல் போகிறேன், வர தெரியல, வாழ்க்கை தெரியல, என்னை விட்டுட்டு போயிடு. அந்த பிள்ளை சொல்லிக்குது, நீ நல்லா ஆயிடு, அப்போ நான் விட்டுட்டு போயிடுறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, என் மனைவி அவங்க ஃபோட்டோலாம் காட்டு சொல்கிறார், என் மனைவி அப்போவே அந்த சின்ன ஜான் வயசுலேயே என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா ஆகிடு, நான் விட்டு போயிடுறேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் விட்டு போக முடியாது. யாரும் சொல்லுவாங்க அதுமாரி, இப்போ இருக்கிற சொல்லுவாங்களா பாருங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 2 பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நல்லா ஆகிட்டார். ஆனால் அப்போ அவங்க அப்பா பெரிய ஊழியம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பார். ஒவ்வொரு நாளும் பழிப்படுத்து நிற்கும் போது புள்ள அப்படி இருக்கிறான்னு ஒப்பித்தாள் இருக்கிற, சாயந்தரம் டெலிஃபோன், காலையில் டெலிஃபோன், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் பார்த்து எப்படி இருக்கும். அதுலேயும் அவர் ஊழியம் செஞ்சுருந்தார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தை எப்படி எழுதிருப்பார். ஆனால் அவருக்கு தெரியுது, ஏன்னா ஆண்டவர் அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ண பார்த்து ஆண்டவர் எரேமியா 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் 2 வசனம் கொடுத்தாராம். அப்படியே அவர் பாட்டு மருந்து எடுத்துன்னே இருந்தாராம். அப்போது வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு டெலிஃபோன் எடுத்து சொல்லுவாங்க, நான் நல்லா ஆகிட்டேன், வீட்டுக்கு வரேன். அப்பா சரின்ட்டு கவலையோட பிள்ளை எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே இருப்பாராம். ஒரு நாள் திடீர்னு காலையில் ஏஞ்சி பார்த்தாராம, அப்படியே மாட்டுறேன். அவர் தெரியுறான், ஏன் நான் ஒப்பித்தாளில் இருக்கேன்னு தெரியுதான். அப்போ தான் அவருக்கு பார்த்துட்டு என்னடா அப்படி மாட்டுறாங்கிறது தெளிவாகிட்டு இருக்கிறாரு. ஒரே நாளில் ஒரே நைட்டில் தெளிவாகி அவங்க அப்பாவுக்கு டெலிஃபோன் அடித்து, நான் நல்லா இருக்கிறேன், சரி அங்கேயே இருக்கிறார். அப்புறம் அங்கே சரி டாக்டர்லாம் பார்த்து நல்லா ஆகிட்டார். உடனே அவர் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அன்னிலிருந்து அந்த மருந்து எடுக்கலை, அன்றைக்கி ஒப்பித்தாளில் இருக்க பார்த்து எடுத்தேன், இன்றைக்கி 2 பிள்ளைலாம் காட்டுறாரு, இன்னும் மருந்து எடுக்கலை. அப்போ என்ன காரணம்?
என்ன காரணம்? நினச்சி பாருங்கள், ஒரு ஊழியம் செய்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா இயேசு நாமத்தில் சுகம் கொடுக்குறாரு, நம்ம பிள்ளை பிடிக்கிறாரு, எப்படி கஷ்டப்பட்டுருப்பாரு, எவ்வளோ மனவேதனை. நினச்சி பாருங்க, அதை எத்தனை பேர் சுகத்தை பற்றி போகிறாங்க சபையில் வந்து, எவ்வளோ அற்புதம் நடக்குது, பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியல. ஆனால் தேவன் ஒரு நாள் வச்சிருந்தார், யாரை கை வச்சு ஜபிக்கல. ஆனால் அவங்க அப்பா ஜபிச்சிருப்பார், கண்டிப்பாக சபை ஜபிச்சிருக்கும். ஆனால் ஒரு நாள் அவர் டக்குன்னு சுகமாகி மறுநாள் அப்படி போயிட்டார். அப்படி போயிட்டு இப்போ ஊழியம் செய்கிறாரு. அங்கங்கே இந்த சாட்சி எங்கே மாத்திரம் அவரை கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்களேன் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன நம்ம கற்றுக்கலாம்? நம்மளால் ஜெபிக்கத்தான் முடியும் இல்லையா? தெரியுங்க, அவர் ஊழியம் செய்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகம் போட்டுக்கிறாரு, கர்த்தருக்காக 12 வயசுல ஊழியம் செஞ்சுக்கிறார், 18 வயசு 19 வயசு வைக்கலாம். அதுக்கப்புறம் தான் பரிசு போயிட்டுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நோய் வந்துட்டுக்குது, அவருக்கு பிசாசு கிரி ஏதோ வந்துட்டுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நல்லா ஆகிட்டார். அதுக்கப்புறம் கரெக்டாக 11 மாதம், அந்த 11 மாதம்னா நான் எத்தனையோ முறை சுவிசேஷம் பண்ணிக்க பார்த்தேன். ஒரு மேலே வந்து குச்சிடலான்னு பார்ப்பேன், அப்புறம் நம்ம குச்சா என்ன நடக்கும் அப்படின்னு நினைப்பேன். அப்படின்னாலும் என்ன வரும், இப்படி மாறும். இதுமாதிரி எத்தனையோ போராட்டத்து மத்தியில் இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நைட்டில் கர்த்தர் அன்றைக்கி சுகம் கொடுத்தாரு. காலையில் ஏஞ்சேன், வந்தேன், நார்மலாக இருந்தேன், போய் பெட்டிஷன் எடுத்தேன், கொண்டேன், எங்கள் அப்பா டெலிஃபோன் அடித்தேன், அப்புறம் வந்துட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ வந்து சுகம்லாம் வந்து தேவன் தான் கொடுக்கணும். ஆமாம், அது வந்து மனுஷன் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச அவன் தான் பண்ணணும். ஜெபிச்சு தான் இருப்போம். ஆனால் இன்னொரு பகுதியில் அந்த மனுஷன் அந்த புள்ள மாத்தால் விட்டாலும் கர்த்தர் விடல. ஆண்டவரே நான் அப்படி இருக்கிறேன்னு அது ஞாபகம் வைப்பா, கர்த்தர் அப்படி இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு எதாவது ஞாபகப்படுத்துங்க, எதாவது செய்யுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க எரேமியா 3ஆவது அதிகாரத்தில். ஏன் அப்படி கொடுத்தாரு? சும்மா அப்படியே இருந்தால் கொடுப்பாரா? தேவனை தேடுற அந்த இறுதி இருந்துச்சு. ஒரு பக்கம் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் அன்பு எனக்கு இருக்குது, நான் என்ன செய்யணும்? நான் நோவை தாங்கிறேன், உடம்பு சரியில்லை, அப்போ என்ன செய்யணும்? நான் தேடணும். தேடினா தான் அங்கே மாற்றங்கள் வரும், தேடினா தான் சமாதானம் வரும், தேடினா தான் கர்த்தர் இருளான பாதை வெளிச்சத்தை கொண்டு வருவார். நான் தேட மாட்டேன், அப்படியே இருப்பேன், கர்த்தரை செய்யணும். எப்படி செய்வார்? எப்படி செய்வார்? செய்ய மாட்டார். அவர் செஞ்சு தின்னாங்க பைத்தியங்க. 13 கஷை எடுக்கணுமா? அதில் 3 கஷை வந்து 3-4 கஷை துரோக எடுக்கிறது தான். துரோகில் இருக்கிறாங்களே, மாண்டே விட்டுருக்குறாங்களே, அவங்க எடுக்கிறது தான். அது எடுத்தால் தான் எனக்கு நிதானமாக இருக்குன்றார். இன்னை வரைக்கும் நான் எடுக்கல அந்த கஷைவை. அன்னைக்கு வெளியே வந்து எடுக்கவே இல்லைன்றார். புரியுதுங்களா? அப்போ தேவன் எல்லாத்துக்குமே ஒரு நாள், ஒரு காலங்கள் எல்லாத்துக்குமே. நானும் ஆண்டவர் குறித்து உண்மையே எனக்கு இன்னும் சொல்ல, அந்த ஊழியம் கர்த்தர் அவ்வளோதான். எது என்ன செய்யணும் அவருக்கு தான் தெரியும். எது என்ன எல்லாம் கர்த்தர் தான் தெரியும் வச்சுக்கணும். அப்போ எதுவுமே ஒன்று மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரியவங்க அப்பா அம்மாங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அது நம்மளுக்கு கடமை. நம்ம உறவுக்காக ஜெபிக்கணும், நம்ம கடமை. அது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கணும். செய்ய வேண்டியது அவர் செய்வார். முன்னையும் பெண்ணையும் நேரம் பார்க்க மாட்டேன், கரெக்டான நேரத்துக்கு அந்த பதில் வரும். கரெக்டான நேரத்துக்கு கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். ஆமாம், அது ஒண்டி தான். இது எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதோ குறித்து நீங்கள் பர்த்துருபாவாதீங்க, எதோ குறித்து மண்டையை போட்டு குழப்ப வைக்காதீங்க. அதனால் உங்களுக்கு டக்குன்னு அது ஏதோ ஒரு வேகமான மாற்றம் வந்துட போகுது வாழ்க்கையில். அதெல்லாம் சிந்திக்கிறது நிமித்தம் வரட்டும், நடக்கட்டும். தேவன் நம்மளோட இருக்கிறார். ஏற்ற காலம் வந்து நேர்த்தியாக அதை செஞ்சு முடிச்சுவார். ஒரே ஒரு சிந்தனை மாற்றம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுப்பார், நல்ல பதில் கொடுப்பார், நான் நம்புகிறேன். அப்படி அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், இதெல்லாம் தேவனுடைய அவர் தான் நம்ம செய்ய வேண்டியது தான். ஆண்டவர் நல்லவர், ரட்சிப்பை கொடுத்தார், அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்பை ருசிக்கிறோம். அவர் நம்ம கஷ்டமான சூழ்நிலை, கண்ணீரோடு இருந்த சூழ்நிலை, முடியாத சூழ்நிலை நம்மளை பலப்படுத்தினார், வார்த்தை அனுப்பினார், சமாதானத்தை கொடுத்தார், எவ்வளோ செஞ்சார். நம்ம முன்னேற காலத்தில் மாதிரிலாம் வாழல. இப்போது ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையில் நம்ம அநேக நம்மளை பார்க்குறோம். எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்துட்டு போட்டு அது பாட்டுன்னு தேவன் பார்த்துக்குவார். எத்தனையோ காரியம் செஞ்சுக்கிறார். அப்போ உண்மையான உறுதின்னா என் ஆண்டவர் செய்வார். இப்போ என் ஆண்டவர் செய்கிறார், என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதான் கேள்வி வரணும். இயேசுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன். எனக்கு இதை ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவர், உண்மை தான். எனக்கு உண்டான பின்னால் அந்த கிருபையை கூட கொடுத்துக்கிறீங்க. அங்கே பாருங்கள், ரோமர் அதே 8ஆவது அதிகாரம் எடுங்க, ஒரு சின்ன வார்த்தை சொல்ல முடியும் பாருங்கள். அந்த கிறிஸ்துவின் சிந்தை ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்தால், ரோமர் 8ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம் படிங்க. 9ஆவது வசனம் படிங்க.
தேவனுடைய 9 படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். முதலாவது நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அப்போ கிறிஸ்துவோடைய சிந்தை இருந்தால் கிறிஸ்துவோடைய ஆவி இருக்கும். கிறிஸ்துவோடைய ஆவி இருந்த வேதம் சொல்றது கீழே அன்றியம் இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பு பண்ணியவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் எங்கே வருது பாருங்க. கிறிஸ்துவோடைய ஆவி உங்களில் இருந்தால் அன்றியும் இயேசு 11வது வசனம் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கண்டிப்பாக உயிர்ப்பிப்பார். பார்த்தீங்களா? அப்போ அதாவது இங்கே வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் நம்ம பாவத்துக்கு உட்படாதபடி ஒரு நாள் மரித்தாலும் கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் அந்த ஆவி என்ன செய்யுமா? தேவன் ஆவி நம்மளையும் எழுப்பிடுவார். அப்போ ஆவியின் அபிஷேகத்தை வேதம் சொல்லுது. நீங்கள் பெறுகிற ஆவியின் அபிஷேகம் ஒரு நாள் நீங்கள் மரித்தாலும் அந்த ஆவியில் எழும்பப்பட்டுருவீங்க. கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதே போல் நீங்கள் கண்டிப்பாக எழும்புவீங்க. ஆனால் இடையில் நீங்கள் கிறிஸ்து ஆவியை பெற்றீங்க, தீர்க்கதரிசனம் உரைப்பீங்க. கிறிஸ்து ஆவி பற்றீங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்க. கிறிஸ்து ஆவியை பற்றீங்க, நீங்கள் பலத்த உயிர் அத்தனை பேரை சுகம் கொடுக்குற வல்லமை ஊழியம் செய்வீங்க. கொடுக்குது இல்லை? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக நிச்சயம் எது இருக்குது. கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ நம்மளும் ஒரு மரிக்கும் போது தேவனோடு போயிடுவோம். அது உறுதி, வசனம் சொல்லுது. ஆனால் மற்ற காரியம் நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. மற்றது செய்ய வேண்டியது நம்ம நிறையா இருக்குது. அதான் வேதம் சொல்லுது ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்தை ஏற்றதாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி உடைய கிரியை. இப்போ முதலாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்த உடனே தேவனை தேடுகிற அந்த உணர்வு, தேவனோடு இருக்கிற அந்த அன்பு, தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு ஏற்படுத்துது. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ளே என்ன செய்கிறாருன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் மரிக்கும்போது தேவனோடு இருப்போம், அதுவும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் 3வது பரிசுத்த ஆவி நம்மளுக்குள் வரும்போது இது எபேசியரில் 4வது அதிகாரம் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் படிங்க சிஸ்டர். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரு ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு. 7வது வசனம் கீழே படிங்க அப்படியே கீழே. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஈவு, கிறிஸ்துவின் ஈவுக்கு தக்க அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. அப்போ கிறிஸ்துவின் ஈவு, கிறிஸ்துவனுடைய இங்கே ஈவுன்னா வரோம் அளவுக்கு தக்கதாக நமக்கு என்ன செய்தான் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. அப்போது இங்கே ஊழியம் வழியை தான் சொல்லுதுங்க. சொன்னது ஊழிய வழி கிடையாது. தேவனோடு இருக்கிற உறவு. 2வது நான் மரித்தால் நான் தேவனோட போயிடுவான் நிச்சயம் கண்டிப்பாக இருக்குது. இங்கே தேவனோடு தேவனுக்காக என்ன செய்கிறோம், எப்படி நம்மளுக்குள்ளே கிரியை செய்யணும்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனை தேடுறோம், எந்த அளவுக்கு எனக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரா அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியை அதெல்லாம் சொல்லுது. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல கிறிஸ்துடைய ஈவு அளவுக்கு தக்கதாக நம்பில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் அதை விட்டுடுங்க. 11வது வசனம் கீழே படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை பூரண புருஷராக இருங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினிலும் அதே நேரத்தில் அறிவினிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சி கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். மேல என்ன சொன்ன வாசனம், கிறிஸ்துவனுடைய ஈவுக்கு தக்கதாக நம்பில் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்குது. 1. 2வது அது பூர்ணப்படுத்துங்க கிறிஸ்துவுக்குள்ள. புரியுதுங்களா? ஃபுல்லாகுங்க, முழுமையாக செய்யுங்க. அதான் வேதம் சொல்லுது. நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக
பூரண புருஷன் ஆறுக வரைக்கிறேன்னா ஒரு மனுஷன் ஆற வைக்கலாம், சின்ன பிள்ளை கிடையாது. அப்படியே இப்படி இப்படி அப்படியே போகிறது கிடையாது. நல்ல பலக்காத்திரமா நீ பூரண புருஷனை ஆவண புருஷனா ஒரு தெளிந்த புத்தி, ஒரு 18, 19, 20 வயசு எப்படி இருப்போம் நம்ம? 10 வயசு போல 12 வயசு போல மாதிரி இருப்போம் இல்லை? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வரத்தக்கதா என்ன செய்யுங்க? வேதம் சொல்லுது, நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனான வரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு பக்தி விருத்திக்கு அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷகர், சிலர் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ தெரிஞ்சுங்களா ஆவியானவர் எது கொடுக்கப்படுறாருன்னு? இந்த ஆவியானவர் இந்த 3வது சொல்கிற காரியம், இது ஒரு தனி அழைப்பு. நான் பரிசுத்த ஆவி விசுவாசிக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவி பெறுறேன். அந்த பெற்றுக்கொள்வது எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு ஏற்படுத்துகிறது. இன்னொரு அதே பரிசுத்த ஆவிக்கு நான் உறவு ஏற்படுத்தும் போது நான் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த இங்கே போட்டுச்சிங்களா, என்ன போட்டுச்சிங்க, தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாத இருப்பதற்கு உலகம் தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட அந்த உறவில் நான் இருக்கிறேன். இங்கே சொல்லப்படுது அது கிடையாது. இங்கே பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு எனக்குள்ள அபிஷேகம் கிரிகை செய்து அது ஊழிய அழைப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஊழிய அழைப்புக்கு உங்களுக்கு நமக்கு தனியாக ஒரு அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பு நீங்கள் வளர்ந்து வரும்போது அதை வேதம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தவான்கள், அதுக்கு முன்ன சொல்லுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன் ஆற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த வயசு, அந்த முதிர்ந்த வயசு, அது 18, 20 வயசு வர வரைக்கும் அதான் பூரண புருஷன்னா ஒரு தடக்காத்திரமான ஒரு கல்யாணம் வர வயசு சொல்லலாம். அந்த அளவு வர வரைக்கும் என்ன செய்யுங்க? ஒரு உதாரணத்தை சொல்லுது. நீங்கள் ஆவியை பெற்றுட்டு கர்த்தரே உங்களை செய்வார்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிருங்க. எனக்கு அழைப்பு என்னப்பான்னு கேட்டுன்னு இருங்க, ஜெபம் பண்ணிருங்க. அப்போது நீங்களுக்கு உண்டான அழைப்பு என்ன? சிலரை அதை முதல் சொல்கிறாரு, ஊழியத்தின் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தான் அந்த அழைப்புக்குது. அது எதனால் வருதுன்னா, அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசி, சிலர் சுவிசேஷகர், சிலர் மெய்ப்பர் போதகராக தெரிஞ்சு கொண்டார். இப்போ தெரிஞ்சுங்களா பரிசுத்த ஆவியானவர் எது கொடுக்குறாருன்னு? நம்ம நினச்சிக்கூடாது ஒரு நாள் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு நம்ம ஊழியக்காரனை மாறுவோம். இல்லை. எத்தனை பேர் நம்ம இங்கே பரிசுத்த ஆவி பெற்று உன்னே செய்யாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் பெற்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சோம் ஒன்றும் உணராமல் இருக்கிறோம்? எதனால? அப்போ அழைப்புக்கு தான் இல்லை. அப்போ அழைப்பு நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே அழைப்பு நீங்கள் நான் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்கேன், ரைட்டு, நான் இப்படியா நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த அன்பு எனக்கும் உறவு இருக்குதுப்பா, ரைட்டு. 2வது, நான் ஒரு நாள் மறிச்சாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேதத்தில் எழுதிக்கிறீங்க, அதுவும் நடக்கும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருக்கிற உறவில் கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். ஆனால் உனக்காக நான் பூமியில் நான் என்ன செய்ய விரும்புகிறேன், என்ன செய்ய நான் பரிசுத்த ஆவி பெற்ற நான் என்ன வரம்? அப்போ இந்த வரத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். ஆமாம், ஆவின் வரம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றதாய் அளிக்கப்படுது. 12வது அதிகாரத்தில் சொல்லுது இல்லை வசனம். அதில் படிக்க 14 வசனம், எபேசியர் 4:14, நாம் குழந்தையாய், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல். அப்போ என்ன சொல்கிறாருங்க? நாம் இனி குழந்தையாயிராமல், குழந்தை பருவத்தில் இல்லாமல் பூரண புருஷனார வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு வேதம் பக்தி விருத்திக்கு உண்டான காரியம் செய்யுங்க. அதே நேரத்தில் குழந்தையாயிராமல் மனுஷன் சூது வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளை அடிக்கப்படுற அலைகிற போல இராதீங்கன்றார். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு நமக்குள்ளே ஒன்று மட்டும் தெரியணும், நம்ம சிந்தனை அலையக்கூடாது. நம்ம சிந்தனை இப்படியும் அலைஞ்சுன்னு வச்சிங்கன்னா நம்ம கர்த்தருக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், ஒன்று தெரியணும், எனக்குள்ளே தேவன் இருக்கிறாருன்னா முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு அவரோடு நடக்க பார்க்கணும். ஒரு பக்கமும் நம்ம சிந்தனையை இப்படி அப்படியும் சிதறி விட்டு இப்படி நினைக்கும் போது கர்த்தருடைய காத்தில் நம்ம உண்மையாக செய்ய முடியாது. ஏன்னா வேதம் சொல்லி பாருங்க, குழந்தைய போல் இல்லாதபடி புருஷனாக இருங்கன்னு சொல்லிட்டு அர்த்தவசம் சொல்லுது, நீ குழந்தைய போல் இல்லாதபடி சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாமல் எப்படி இருக்கணுமா? அன்புடன் சத்தியத்தை, வேத வசனத்தை, அன்பு உள்ள சத்தியத்தை, சுவிசேஷத்தை கேட்குறல, அந்த அன்புடன் சத்தியத்தை கேட்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவளாக இருக்கும்படியாக அப்படி செஞ்சார். அப்போ பார்த்தீங்களா, வளர்ச்சி தான் எப்போதும். இது எல்லாம் என்ன வளர்ச்சி? அபிஷேகம் பண்ணப்படும் போது, பரிசுத்த ஆவி பெறும்போது ஊழியத்துக்குரியான வளர்ச்சி பேசுறீங்க வேதம். நான் குழந்தைய போல இல்லை, புருஷனை போல இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்காக ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பு நோக்கத்தின்படி நான் ஒரு புருஷன் தெளிந்தவனாக போய் வாழறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தலையாக கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் நான் வளர்கிறவராக இருக்கும்படியாக அப்படி செய்தா சொல்லிட்டு, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கனிகளினாலும் இசைவாய் கட்டி கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமா, பக்தி விருத்திக்கு உண்டான சரீர வளர்ச்சி. சரி, நான் முடிக்கிறேன் அதை. அப்போ இங்க நீங்க கேட்ட இந்த 3 காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கேட்டிருப்போம். நமக்குள்ளே வந்துட்டார்னா வரங்களை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார், ரைட்டு. ஆனால் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு கொடுக்குற முத காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல தொடர்பை தான் கொடுக்குறார். ஆமாம், முதலாவது நல்ல தொடர்பு, தேவனோடு உறவை ஏற்படுத்துகிறார். 2வது தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்க உதவி செய்கிறார். 3வது கர்த்தருக்கு இதெல்லாம் பிரியமில்லாத இருக்குதோ அந்த வழியை விட்டு விலக உள்ளத்தில் உணர்த்துறார். இதான் முதல் அழைப்பு. முதல்தான் நான் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன்னு சொன்னால் நமக்குள்ள முதலாவது இந்த கிரியை தான் செய்வார். 2வது கிரியை பார்த்தீங்கன்னா, சொன்னது போல் ஒரு நாள் நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக போடப்பட்ட பரிசுத்த ஆவி அந்த மீட்புக்காக வைத்திருக்கிறார். அது நமக்குள்ள அதை நம்ம போகும்போது நம்ம ஆவியோட நம்ம ஆற்று தேவனோட போகிறதுக்கு அந்த மீட்கப்பட நாளில் கடைசியாக கிடைக்கும். இப்போ இது 2த்துலேயும் வேதத்தில் எங்கேயுமே எழுதில்லை நான் ஊழியம் செய்கிறதால தான் பரிசுத்த ஆவி எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு இல்லை. ஆனால் 3வது சொல்லுது, நீங்கள் ஊழியம் செய்யணுன்னா உங்களுக்கு தனி வாரம் அழைப்பு இருக்கணும். இங்கே உங்களுக்கு உண்டான அழைப்பு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பூர புருஷனாக ஆகிற வரைக்கும் வளருங்கன்றாரு. குழந்தைய போல தடுமாறாதீங்க, சிந்தனையை போட்டு சிதறடிக்காதீங்க, அதான் சொல்ல வர்றாரு இங்கே. ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்துக்கும் அதுதான் அந்த அழைப்புனா பாருங்கள். சிலர் அப்போஸ்தலரும், சிலர் தீர்க்கதரிசியும், சிலர் சுவிசேஷகரும், சிலர் மேய்ப்பனும் போதகரும். இது பெரிய அழைப்பு. இந்த அழைப்பு 4 பேரை கர்த்தர்கிட்ட கொண்டு வர அழைப்பு இது. அப்போ இந்த கொண்டு வர அழைப்புக்கு நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தனிப்பட்ட கிருபை, தேவனோட அபிஷேகம் ஒன்று வேணும். 1. 2வது நீங்கள் அழைத்து வர நீங்கள் பலனற்று போய் இருந்தா, நீங்களே தத்தளிக்கிற மாதிரி இருந்தால், நீங்களே உங்களுக்கு சஞ்சலப்பட்டுன்னு அப்படியும் இருந்தால் எப்படி நீங்கள் 4 பேருக்கு கொண்டு வர முடியும் உங்களால்? அப்போ உங்களுக்கு விசுவாசத்தின் நீங்கள் பெற்ற அபிஷேகம் எதுக்கு? நான் வந்தேன், தேவன் ஆராதிக்கிறேன், எனக்கு தேவனுக்கு நல்ல உறவு இருக்குது, ஒரு நாள் மறிச்சுட்டா நான் போயிடுவேன், ரைட்? நல்லது தான், வேதம் அப்படி தான் இருக்குது இல்லை? வேதம் அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லை. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், இருந்தால் அப்படியே நீங்கள் காலத்துக்கு வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஆனால் அப்படி உண்மையாக தேவன் விரும்பலை. முடியல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியை நீங்கள் பூரண புருஷன் ஆகிற வரைக்கும், அந்த வயசு அந்த முதிர்ந்த ஆகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அந்த அன்போடு தேடுங்க, கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் நல்லா தெரிஞ்சுங்க. 3 காரியம் நீங்கள் பரிசுத்த ஆவியை சொல்லியிருக்கிறேன். இப்போ வருங்கிற நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை யோவானை போல ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் இல்லை, யோவானில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு தானே. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க? யோவானார். அப்போ யோவான் என்ன செஞ்சார்? ஆமாம், பாவத்துக்குரிய சொன்னார், ஆனால் உள்ள மாற்றங்களோ இல்லை. அதே யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு தனி நாள் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் வர ஆவினால் ஆக்கி ஞானஸ்தானம். அப்போ நீங்கள் அவரை விசுவாசிங்க. அப்போ அவரை விசுவாசிக்கிறேன்னா அவர் போதகத்தை கேட்கணும். அவர் எதுக்காக மரிச்சார் சிலுவையில், எதுனா ரத்தம் சிந்தினார், அதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளே அந்த பாவ மன்னிப்பு என்ற உணர்வு வரும். நீங்கள் அது மேலே மனம் திரும்புகிற காரியம் வரும். அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 8வது வசனம் சொல்லுது. இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியோடைய முழுமை. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, இன்ன வரைக்கும் நான் ரசிக்கப்பட்டு எப்படியா வாழ்க்கையில் போய் நிற்கிறேன்னா, அப்போ எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கே இருக்கிறீங்க, என் நிவோவுக்கும் தேவனுக்கு என்ன எங்கே இருக்குதுன்னு. அதான் உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். அப்போ உறவு வரும்போது கர்த்தருக்காக நான் செய்யணும் அந்த உணர்வு இல்லைன்னு வச்சிங்களேன். அப்போ இதில் 2 இதில் காரிக்கிறீங்க. ஒன்று மறிச்சா நான் போயிடணும், கண்டிப்பாக எனக்கு ஒரு இடங்குது கர்த்தர் கூட. இங்கே அது வரைக்கும் நான்
கர்த்தருக்கு எனக்கு ஒரு தொடர்போடு நான் வாழுறேன் நிறுத்திக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இது தேவனுக்காக விரும்பி இதான் செய்யணும். அப்போ அந்த அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் தான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன வச்சுக்கிறீங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சித்தீங்க, உண்மை தான், அதை நாங்கள் உணர்றேன், நான் பார்க்குறேன், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, மாற்றி இவ்வளோ காரியம் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் நம்பி இருக்க பண்ணி அத்தனையோ நன்மைகளை நான் பார்க்குறேன் வாழ்க்கையில். ஆனால் அந்த ரட்சிப்புகளுடைய முடிவு தான் என்னப்பா, என்னை வச்சு என்ன செய்ய போகிறீங்க, எங்கள் ஒப்பு கொடுக்குறோம், என்ன ஒன்று உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரி, உங்கள் வாழ்க்கையிலே தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க இப்போது, அவையை பெற்றுட்டு நான் ஒரு நாள் சரி விசுவாசிக்கிற அன்பு இருக்குது, மறிச்சா போயிடுவேன், 2 இதாக இருக்குதா, இல்லை ஆண்டவர் எனக்காக எதோ வச்சிருக்கிறீங்கப்பா, அதை நான் பார்க்குறேன், உணர்றேன், அதை எடுத்து நான் என்ன செய்யணும் அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களுக்குள்ளே. இது வரைக்கும் வாழ்ந்த ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்கள் வாழ்க்கை திரும்பி பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட நமக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கணும், எந்த வாஞ்சியோடு சொன்னோம், இவங்ககிட்ட சொல்லும்போது இப்படி கிரியை செஞ்சேன் பார்த்தோமே, இவங்ககிட்ட சொல்லும்போது கேட்டாங்க, வரல பரவாயில்ல, ஆனால் ஒரு காரியம் பார்த்தோமே நம்ம, அதுதான் ஒரு அழைப்பு. அது உங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் செஞ்சுன்னு இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு வந்து மற்ற காரியம் செய்வார். ஆமாம், இதெல்லாம் ஒரு அழைப்பு தான். சரி, ஜெபம் பண்ணுவோமா?